ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான ஜிகே கிளாஸ் 6. அதுல நம்ம கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் இந்தியா, சரிங்களா? அதை நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். முதல்ல கிளாசிக்கல் டான்ஸ்னா என்னது, ஃபோக் டான்ஸ்னா என்னதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பாரம்பரிய நடனம், சரிங்களா? அப்புறம் ஃபோக் டான்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற நடனம். இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அந்த கிளாசிக்கல் டான்ஸ்க்கும் ஃபோக் டான்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து இட் இஸ் பெர்ஃபார்ம் பை ட்ரெயின்டு டான்சஸ், அதாவது முறைப்படி கத்துப்பாங்க அங்க, சரிங்களா? அவங்க ஒரு பள்ளிக்கு போயிட்டு முறைப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் கத்துப்பாங்க. அந்த டெக்னிக்ஸா இருக்கட்டும், அந்த மூவ்ஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த முத்ராஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா முறைப்படி அவங்க போயிட்டு கத்துப்பாங்க அந்த ஸ்கூல்ல போயிட்டு. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல வரும். அப்புறம் இந்த ஃபோக் டான்ஸ் என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த ஃபோக் டான்ஸ் பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடுவாங்க. அந்த லோக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாருங்க, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர். இப்ப இந்த ஊர்ல எல்லாம் ஆடுவாங்க பாத்தீங்களா, கரகாட்டம், வெயிலாட்டம், ஒயிலாட்டம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாட்டுல சொல்றேன் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 8. நம்ம கிட்ட 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. இதை வந்து யாரு வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீத் நாட்டக் அகாடமி அப்படின்னு சொல்ற ஒரு 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 ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளாசிக்கல் டான்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. இந்த 8 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு கதக், பரதநாட்டியம், குச்சிப்புடி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல வரும். அப்புறம் பாருங்க, பாங்க்ரா, கார்பா, அப்புறம் தாண்டியா ராஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ்ல உங்களுக்கு வரும், சரிங்களா? சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரே லைன்ல நான் சொல்லணும்னா, இதுக்கு ஒரு லைன் இதுக்கு ஒரு லைன்னா, கிளாசிக்கல் டான்ஸ் வந்து முறைப்படி கத்துப்பாங்க, டெக்னிக்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு குரு இருப்பாங்க. அந்த குரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கத்துக் கொடுப்பாங்க. இந்த ஃபோக் டான்ஸ்ல வந்து அப்படி கிடையாது. இந்த ஃபோக் டான்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த கல்ச்சர் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கரகாட்டம் ஆடுவாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க கரகாட்டத்தை. எங்கனாவது கூட்டு போறது, எங்கன்னா ஆடல் படம் நிகழ்ச்சியில் இருந்தாலும் அங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. சோ அந்த மாதிரி பரம்பரையா வளர்றதுதான் இந்த ஃபோக் டான்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே. சோ இந்த சங்கீத் நாட்டக் அகாடமி நான் சொல்லியிருந்தேன், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணுவாங்க இந்தியாவில எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சங்கீத் நாட்டக் அகாடமின்றது ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்க எஸ்எஸ்சி ஜிடியோட கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்டு வந்து யாரு வாங்கினாங்க, இல்ல வந்து எந்த நடனத்துக்கு வாங்கினாங்க, இல்ல எந்த மியூசிக், அந்த மாதிரி வந்து நிறைய கேள்வி வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ அதனால இதுக்கு தனி ஸ்லைடே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க, சங்கீத் நாட்டக் அகாடமி இஸ் இந்தியாஸ் நேஷனல் அகாடமி ஃபார் மியூசிக், பாடலுக்கு, அப்புறம் நடனம், அப்புறம் டிராமா, சரிங்களா? சோ இந்த மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த அகாடமி அவார்டு வந்து கொடுப்பாங்க. இட் இஸ் பிரசன்ட்லி அன் அட்டானமஸ் பாடி ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அட்டானமஸ்னா தன்னாட்சி உள்ளது. அட்டானமஸ் வேற ஒன்றும் இல்லைங்க, தன்னாட்சி. அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அந்த சங்கீத் நாட்டக் அகாடமியில இருக்கிற ஒரு ஒரு 10 பேர் குழு கூட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத இவங்க தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர கவர்மெண்ட் வந்து இது பண்ண மாட்டாங்க, லைக் உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ் பாடினா அவங்களே வந்து முடிவெடுத்துக்கணும், சரிங்களா? சோ அப்ப இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க கேட்டீங்கன்னா, சங்கீத் நாட்டக் அகாடமி அது வந்து வில் கம் அண்டர் விச் மினிஸ்ட்ரி, எந்த ஒரு துறைக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, சங்கீத் நாட்டக் அகாடமி ஃபெலோஷிப் இஸ் ஹையஸ்ட் ஹானர். இதுதாங்க இந்த கிளாசிக்கல் டான்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹானர் தான், உயரிய விருது. இதுதான் உயரிய விருது. இந்த நடனத்துக்கும் இந்த இதுக்கு இந்த டிராமாக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு உயரிய விருது. conferred by Sangeet Natak Academy without distinction of nationality, race, caste, religion, creed or sex. அதாவது எந்த ஒரு பாகுபாடு இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படிங்களா, உங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து எந்த நேஷனாலிட்டி வேணாலும் இருக்கலாம், எந்த ரேஸ் அதாவது கலர், நீங்க ஒயிட்டா இருக்கலாம், பிளாக்கா இருக்கலாம், எந்த ஒரு ப்ரௌனா இருக்கலாம், எந்த ஒரு கலருமே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் அதாவது ஜாதி, எந்த ஒரு ஜாதியுமே பார்க்க மாட்டாங்க. ரிலிஜன், எந்த ஒரு மதமுமே பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? சோ அதுதான் இந்த ரிலிஜன். அப்புறம் கிரீட், எந்த இப்போ வந்து நீங்க மேலையா நான் கீழே அப்படி கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலினம், எந்த ஒரு பாலினத்துக்கும் இது பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த சங்கீத் நாட்டக் அகாடமி. சோ அதனால இது வந்து எல்லாருக்குமே போதும். நீங்க உங்களுடைய திறமையை நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அவார்டு வந்து அவங்க கொடுப்பாங்க, சரிங்க? அடுத்து பாருங்க, the fellowship of the academy is the most prestigious and rare honor which is restricted to 40 members at any given time. அதாவது 40 பேருக்கு தான் கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு எல்லாம் தர மாட்டாங்க. 40 பேருக்கு தான் தருவாங்க, சரிங்களா? அந்த 40 பேருக்குள்ளார யார் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர 40க்கு மேல போகாது. சில சமயம் கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க, இட் கேன் பி கிவன் டு 50. 50 பேருக்கு மேல கொடுக்கலாம், 100 பேருக்கு மேல கொடுக்கலாம் அப்படின்னு கிடையாது. 40 பேர் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா?
இது வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு அந்த அளவுக்கு டீப்பா கேட்க மாட்டாங்க, இல்ல மத்த எக்ஸாமுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்கறாங்க அப்படின்னு கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, இட் வில் கம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப், இப்போ வந்து வேற எதனா ஒரு இப்போ வந்து டான்ஸ் வரதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதனா கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, இட் இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு மோர் தென் 50 மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா கிடையாது, 40 மெம்பர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா. சரிங்களா? அப்புறம் பாருங்க, தி அவார்ட்ஸ் ஆர் கிவன் டு த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக், டான்ஸ், தியேட்டர், ட்ரெடிஷ்னல், ஃபோக், ட்ரைபல், மியூசிக், டான்ஸ், தியேட்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வெறும் வெறும் கிளாசிக்கல் டான்ஸ்க்கு மட்டும் தர மாட்டாங்க, ஃபோக்குக்கும் தராங்க. அதே மாதிரி ட்ரைபல், இந்த மலைவாழ் மக்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லைக் அவங்களுக்கும் சில நடனங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அங்கீகரிக்கிறதுக்காக இந்த சங்கீத் நாடக அகாடமி விருதை வந்து அவங்களுக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சங்கீத் நாடக அகாடமியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த விருது யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, 2023க்கான விருது யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கிறத நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியம். சரிங்களா? இதை கொஞ்சம் பாருங்க, ஏன்னா கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 90% இதுல இருந்து ஒரு கேள்வி வருங்க. சரிங்களா? 90% இதுல இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இதுல பாருங்க, மகாபீர் நாயக் ஜார்க்கண்டை சேர்ந்தவர், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர், மியூசிக் ஃபோக்காக வாங்கியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, கிளாசிக்கலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஃபோக் டான்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதாவது நாட்டுப்புற நடனத்துக்கும் இந்த சங்கீத் நாடக அகாடமி வந்து கொடுப்பாங்க. அப்புறம் பாருங்க, ஹரிச்சந்திரா பிரபாகர் போர்கர், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், தியேட்டர், அக்னாலஜ்மெண்ட் ஃபார் சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் டு தியேட்டர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க ஒண்ணு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வீடியோல. அதே மாதிரி இந்த டேப்லெட் காலமா வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. சரிங்களா? இதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பரதநாட்டியம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பரதநாட்டியம். சோ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, பரதநாட்டியம் பார்த்துட்டு போங்க. இந்த குச்சிப்புடி, சோ இதெல்லாம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு போங்க. சரிங்களா? நம்ம இப்போ கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது அந்த அந்த நடனமுடைய ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தோன்றுச்சு, அதோட ஹிஸ்டரி என்ன, அதோடைய காம்போனன்ட்ஸ்லாம் என்ன. காம்போனன்ட்ஸ்னா அதுல இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும், அவன் வந்து காலையும் கையும் அசைக்கிற மாதிரி தெரியும். சமா ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு முத்ரா வைக்கிறாங்கன்னா கையை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கை சிம்பிள் வச்சிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும், இதுக்கு பேர் ஒண்ணு இருக்கும் ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கு இப்போ இங்க இருக்காங்களா, சோ இப்போ இந்த பொசிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும். சோ அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுல பாருங்க, கண்டெம்பரரி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஹேவ் எவால்வ்ட் ஆர் மியூசிக் பிளே ஆர் சங்கீத் நாடக் பெர்ஃபார்ம்ட் ஆன் 12th century, 12th century டு 19th century. சரிங்களா? அப்போ இதோடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, நாட்டியா, the dramatic element of dance, the imitation of characters. அதாவது இமிடேட் பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் மாதிரி இமிடேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா மாதிரி என்ன பண்ணுவாங்க, இமிடேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவில், இப்போ வந்து ஈவில்னா வந்து இப்போ இந்த கதகளிலாம் பாத்தீங்கன்னா, இந்த கதகளியில பாத்தீங்கன்னா அவங்க வந்தீங்கன்னா சில ரெண்டுமே பண்ணுவாங்க, ஈவிலாவும் பண்ணுவாங்க, குட்டும் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்களை இமிடேட்னா அவங்கள மாதிரி பண்ணி காட்டுறது, அந்த அதுக்கு பேர் தான் இந்த மீனிங் இமிடேஷன். இமிடேஷன் அவங்கள மாதிரி பண்ணி காட்டுறது. சோ அதுதான் இமிடேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரி பண்ணுவாங்க. நம்ம பார்ப்போம், நம்ம இந்த எப்படி சொல்றது, இந்த ஃபோக் டான்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்க்கலாம், அந்த கிருஷ்ணர் மாதிரியே பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நரகாசுரன் மாதிரியே பண்ணுவாங்க, இந்த நாட்டுப்புற நடனம் அவங்களாம். சரிங்களா? அப்புறம் பாருங்க, நிறுத்தா, டான்ஸ் மூவ்மெண்ட் இன் தேர் பேசிக் ஃபார்ம். பேசிக்கா வந்து சில மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறுத்தான்னு சொல்லுவாங்க. நிறுத்தையா அப்படின்னா எக்ஸ்பிரஷனல் காம்பனன்ட்ஸ், முத்ராஸ் அண்ட் கெஸ்டர்ஸ். ஸோ இதுதான் இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, முத்ராஸ், இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு முத்ரா. அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டர், இது ஒரு போஸ்ட். ஆக்சுவலா இதுக்கு போஸ்ட் பேர் என்ன, எந்த எந்த இடத்துல இந்த போஸ்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல இந்த முத்ரா வைக்கணும் அப்படின்றத இவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நிறுத்தியா. நம்ம வந்து நார்மலா வந்து கையை இந்த மாதிரி வைக்கணும், கையை அந்த மாதிரி வைக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது டான்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கும், தாளம் அந்த மாதிரி இருக்கும், தாளம், ராகம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, டான்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா. இது முதல்ல எங்க தோன்றுச்சு, இதுல தோன்றுச்சு பாத்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரா ரிட்டன் பை பாரத் முனி. பரத் முனி இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் சோர்ஸ் ஃபார் த இந்தியன் எஸ்டிஷியன்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டான்சஸ். இதுல தான் பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் டான்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளாசிக்கல் பரதநாட்டியமா இருக்கட்டும், கதகளியா இருக்கட்டும், ஒடிசி, சத்தாரியா, ஓகேங்களா, குச்சிப்புடி, கதக், அப்புறம் பாத்தீங்கன்னா மணிப்பூரி. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டான்ஸ் எல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த டான்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, டான்ஸ் அப்புறம் அதோட ப்ராமினன்ட் பர்சன்ஸ் யாரு. இப்ப பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல யார் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் யாரு அப்படின்னு படிக்கணும்.
அப்படி அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க உங்களுக்கு அப்படின்னு எப்படி கேட்பாங்கன்னா இப்ப பரதநாட்டியம் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து ஆடுவாங்க அப்படின்னு ஒரு சிம்பிளான கேள்வி கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்டா போகணும், கொஞ்சம் இல்ல கொஞ்சம் மாடரேட்டா போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரதநாட்டியம் மாதிரியே எந்த ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கும், பரதநாட்டியம் மாதிரியே அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுடைய போஸ்டர் கெஸ்டர்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கும், எந்த நாட்டியம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மாடரேட்டா. ஹார்டா கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த பரதநாட்டியத்துல எந்த ஃபேமஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ஹார்ட் லெவல். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல. சரிங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பரதநாட்டியம். நம்ம முதல்ல தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? பரதநாட்டியம். சோ பரதநாட்டியம்ல வந்து இதுல பாருங்க, அபிநயா தர்ப்பணா. அபிநயா தர்ப்பணா பை நந்திகேஸ்வரா இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் டெக்ஸ்டுவல் மெட்டீரியல். அதாவது எழுதப்பட்டது, கையால் எழுதப்பட்டது டெக்ஸ்டுவல் மெட்டீரியல் ஃபார் ஸ்டடி ஆன் ஆஃப் த டெக்னிக்ஸ் அண்ட் கிராமர் ஆஃப் பாடி மூவ்மெண்ட்ஸ் இன் பரதநாட்டியம் டான்ஸ். அதாவது பரதநாட்டியம் டான்ஸ் வந்து எப்படி நம்ம ஆடணும், அதோட கிராமர் என்ன, எப்படி இருக்கு, அதோட டெக்ஸ்ட், அதாவது இந்த ஒரு முத்ராவுக்கு இந்த போஸ்டர் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஒரு போஸ்டர் இப்ப இருக்காங்க, சோ இந்த போஸ்டருக்கு பேர் என்ன, இந்த ஒரு போஸ்டருக்கு பேர் என்ன அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அபிநய தர்ப்பணால இருக்கும். ஓகேங்களா? அபிநயா தர்ப்பணா யார் எழுதுறது பாத்தீங்கன்னா நந்திகேஸ்வரா. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இதுல இருந்து வருது. என்ன கேள்வி வரும் பாத்தீங்கன்னா அபிநய தர்ப்பணா வாஸ் ரிட்டன் பை, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, நந்திகேஸ்வரா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் என்னது? நந்தி கேஸ்வரா. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா நந்தி நந்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? சோ அப்போ பரதநாட்டியம் அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நந்தி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். அப்புறம் பாருங்க, பரதநாட்டியம் டான்ஸ் இஸ் நோன் டு பி எக்காரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த which dance is also known as எக்காரியா, எந்த நடனத்தை எக்காரியான் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்ப எந்த நடனத்தை? பரதநாட்டியத்தை வந்து நம்ம எக்காரியா அப்படின்ற ஒரு நடனமும் நம்ம சொல்றோம். பரதநாட்டியம் poses are depicted on the கோபுரம்ஸ் ஆஃப் தி சிதம்பரம் டெம்பிள். அதாவது இந்த பரதநாட்டியம் போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் எங்க வந்து டிபிக்ட்னா எங்க வந்து இருக்கு, எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கோவில்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில். சோ அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த பரதநாட்டியோட போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது டிபிக்ட்னா அங்க வந்து ஒண்ணு பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா செதுக்கி இருக்காங்க. சரிங்களா? சோ இதுல பரதநாட்டியத்துல யார் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்? ஓகேங்களா? அப்ப பாருங்க, பத்ம சுப்பிரமணியம், பத்ம சுப்பிரமணியம், இ கிருஷ்ண ஐயர், ருக்மிணி தேவி அருந்தலே, அலம்வேல் வாலி, சோபனா. சோபனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோபனா பாத்தீங்கன்னா இந்த டிவி ஆக்ட்ரஸா இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க சீரியல் ஆக்ட்ரஸா கூட இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா ஒரு கால் கூட லைக் ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க ஆக்சுவலா சோபனா. ஓகேங்களா? இந்த சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஈவில் கேரக்டர், இந்த வில்லி கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க இந்த ஷோப்லாம். சோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம், அவங்களாம் பரதநாட்டியத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸ், அவங்க டான்சஸ் அவங்கலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, இதுல இருந்து தான் கேட்பாங்க. இப்போ வந்து ஹூ இஸ் அ ப்ராமினன்ட் பர்சன், ஹூ இஸ் அ ப்ராமினன்ட் பர்சன் இன் பரதநாட்டியம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. பத்ம சுப்பிரமணியம், கிருஷ்ணா ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு குச்சிப்புடியில 2 பேர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தா ஆன்சர் வந்து நீங்க கரெக்டா போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம கதக், நார்த் இந்தியா. ஓகேங்களா? The word Kathak has been derived from the word கதை. நமக்கு தெரியும் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம், கதை, which means story. ஓகேங்களா? அப்ப என்ன ஸ்டோரி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, லெஜெண்ட்ஸ் ஆஃப் ராதா கிருஷ்ணா அவங்களுடைய ஸ்டோரியை தான் வந்து இதுல சொல்லுவாங்க. அந்த டான்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரியை சொல்லுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கதக்ன்ற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். சரிங்களா? Kathak began evolving into a distinct mode of dance in the 15th century and 16th century with the spread of the Bhakti movement. பக்தி மூவ்மெண்ட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்போ நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆளும்போது பக்தி மூவ்மெண்ட், அதாவது அதுக்கும் பின்னாடி ஓகேங்களா அதிகமா வந்து ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணிட்டு அதிகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் உடைய அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பக்தி மூவ்மெண்ட். உங்க எல்லாருமே தெரியும் பக்தினாலே கடவுள். சோ அந்த பக்தி மூவ்மெண்ட் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. சோ அந்த ஒரு பீரியட்ல தான் இந்த கதக்ன்ற ஒரு டான்ஸ் வந்து அதிகமா வந்து தோன்றப்பட்டுச்சு. சரிங்களா? The legends of Radha Krishna were enacted in folk plays called Rasa Leela, which combined folk dance with the basic gesture of the Kathak storytellers. அதாவது அந்த ராதா கிருஷ்ணான்ற அந்த ஒரு 2 கேரக்டரை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த கதக்ன்ற ஒரு டான்ஸை வந்து ஆடுவாங்க. அவங்க அதுல சொல்லப்பட்ட வந்து எதனா ஒரு வசனம் எடுத்துப்பாங்க. அந்த வசனத்தை வந்து நம்ம டான்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடியோஸ்லாம், அவங்க எக்ஸ்பிரஷன் அந்த கண்ணிலேயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு ராதா கிருஷ்ணான்ற அந்த ஒரு ஸ்டோரியை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த கதக் டான்ஸ் வந்து சொல்றாங்க. இது வந்து எதுல வந்து சொல்லியிருக்காங்க? இப்போ வந்து நம்ம பார்த்தோம் பரதநாட்டியம் வந்து எந்த கோவில் பார்த்தோம், சிதம்பரம் கோவில் பார்த்தோம். அப்போ இந்த கதக் எந்த கோவில்ல இருக்கு பாத்தீங்கன்னா காஜ்ராவ் டெம்பிள்ஸ் ஆஃப் சண்டேலா டைனாஸ்டி. அது பாத்தீங்கன்னா ஒரு டைனாஸ்டி ஆக்சுவலா இந்த காஜ்ராவ் டெம்பிள்ஸ். சோ இந்த காஜ்ராவ் ஆஃப் டெம்பிள்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து ஒரு யுனெஸ்கோ செட். யுனெஸ்கோ
சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. காஜ்ராவ் டெம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 3-4 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. காஜ்ராவ் டெம்பிள்ஸ் which among the following is not an UNESCO அப்படி கொடுத்துட்டு இதுல ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு உதவும் இது. நீங்க படிச்சுட்டு போயிருக்கீங்க ஆனா கேட்கல அப்படின்னும் போது நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க which of the following is not a UNESCO site போது இந்த காஜ்ராவ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது யுனெஸ்கோ சைட்னு. சோ அது மூலமா நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சோ டிபிக்டட் இந்த காஜ்ராவ் டெம்பிள்ஸ் ஆஃப் சண்டேலா டைனாஸ்டி. இது எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது ஒரு யுனெஸ்கோ சென்டர். சரிங்களா? யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சென்டர். சோ இதுல யார் ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா பண்டிட் பிர்ஜு மகாராஜ், லாச்சு மகாராஜ், ஷம்பு மகாராஜ், சோபன நாராயண் அண்ட் பிரேரணா ஸ்ரீமலா. தெரியுதுங்களா? மகாராஜ் மகாராஜ்னு வருது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இந்த ஒரு கதக்ன்ற டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஜாஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிபிக் பண்ணுவாங்க அந்த கிருஷ்ணா ராதான்ற அந்த ஒரு ஹை எப்படி சொல்றது ஒரு ஹை கிளாஸ் உடைய ஒரு டான்ஸ் மாதிரி. அப்ப வந்து இந்த மகாராஜாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டான்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. சோ இதுல வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இவங்க எல்லாருமே. சரிங்களா? அடுத்து கதகளி. நம்ம கேரளா. ஓகேங்களா? சோ கதகளி லிட்டரல் மீனிங் கம்பைன்ஸ் வேர்ட்ஸ் கதர் which means traditional narrative. ட்ரெடிஷனலா நரேட் பண்ணுவாங்க. அண்ட் காலி மீன்ஸ் ஆர்ட். சோ ட்ரெடிஷனல் நரேட்டிவ் ஆர்ட். ஓகேங்களா? பாரம்பரியமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அந்த ஆர்ட். அதுக்கு பேர் தான் இந்த கதகளி. அப்புறம் இதுக்கு யார் ஃபாதர் ஆஃப் கதகளி? கோட்டர்கார தம்புரான் இஸ் ரிகார்டட் as a dance forms originator and father of கதகளி. who is the father of கதகளின்ற ஒரு கேள்வி கேட்டா கோட்டக்கார தம்புரான். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க டிஃப்ரெண்ட் ஃபேஷியல் கலர்ஸ் இண்டிகேட். அதாவது இதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர்ஸ்லயே தெரியும் நிறைய கலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கதகளியை வந்து கதகளி டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours ஆகும். ஒரு 2 hours இல்ல 2.5 hours நாளே கூட ஆகலாம். மேக்ஸிமம் இட் கோஸ் டு 3 hours அந்த மாதிரி கூட ஆகலாம். ஏன்னா அவங்களுடைய மேக்கப் உடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுத்துருப்பாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப மைன்யூட்டா அழகா கொடுத்துருக்கும். லைக் ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா கலர்ஸ் எல்லாம் கொடுத்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு சிதைகாம கரெக்டா கொடுத்துருப்பாங்க. சோ அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸ் இது கதகளி. சரிங்களா? அதுவும் இந்த கலர்ஸ்ல என்னென்ன நோட் பண்ணது ஏன் வந்து பிளாக் கொடுக்குறாங்க, இங்க வந்து ரெட் கொடுக்குறாங்க, கிரீன் கொடுக்குறாங்க, எல்லோ கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல பாருங்க. கிரீன் நோபிலிட்டி. நோ ஓகேங்களா? நோபிலிட்டி மீன்ஸ் ஒரு குட்னஸ் ஒரு நல்லது. ஓகேங்களா? பிளாக் வந்து விக்டு அப்படின்னா ஈவில். ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன் கதகளில வந்து பாத்தீங்கன்னா ஈவனும் ஆடுவாங்க குட்டும் ஆடுவாங்க. அப்புறம் ரெட் பேச்சஸ் இங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? சோ அந்த ரெட் பேச்சஸ் வந்து கம்பைனிங் ராயல்டி அண்ட் ஈவத் ரெண்டுமே கலந்து ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு உருவம் அந்த மாதிரி சொல்றது. சரிங்களா? கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த மாதிரி வந்து கம்பைனிங் ஆஃப் ராயல்டி அண்ட் ஈவில். சோ அதுதான் வந்து இந்த கதகளியோடைய ஒரு ஃபேமஸ். அப்புறம் ஹேண்ட் கெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஐ மூவ்மெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆமா, அப்போ இந்த ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த கண்ணில் வச்சு பாத்தீங்கன்னா 2 கையை வச்சு இந்த 2 விரல்ல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்டர் ஒரு கெஸ்டர் கொடுப்பாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த கதகளியில. சரிங்களா? அப்புறம் இதுல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னு பாருங்க. காலமண்டலம் கோபி, காலமண்டலம் கிருஷ்ண பிரசாத், கோட்டக்கல் சிவராமன், காலமண்டலம் ராம்குட்டி நாயர், காலமண்டலம் வாசு பிஷரொட்டி. ஓகேங்களா? சோ இவங்க தான் இதுல ஃபேமஸான ஒரு கதகளி டான்சஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க குச்சிப்புடி. குச்சிப்புடி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? குச்சிப்புடி இஸ் நேம் ஆஃப் அ வில்லேஜ். ஆக்சுவலா குச்சிப்புடின்ற நேம் எதனால வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வில்லேஜ் நேம் ஆக்சுவலா இன் கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இட் வாஸ் நோன் அண்டர் த ஜெனரிக் நேம் ஆஃப் யக்ஷகானா. கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யக்ஷகானா இஸ் ஆல்சோ நோன் அஸ் விச் டான்ஸ்? இந்த இந்த டான்ஸ் குச்சிப்புடி. சரிங்களா? யக்ஷகானா இஸ் ஆல்சோ நோன் அஸ் குச்சிப்புடி. ஓகே. சோ எதனால வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர். ஆக்சுவலா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் தான் குச்சிப்புடி அப்படின்னு சொல்றாங்க. In 17th century, Kuchipudi style of Yakshagana was conceived by Siddhendra Yogi. ஓகேங்களா? ஓகே. அடுத்து in 15th century, the great poet and musician Siddhendra Yogi played a major role in the development of Kuchipudi. இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த குச்சிப்புடி டான்ஸ் வந்து அதிகமா எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு தெரியப்படுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தேந்திர யோகி தான். ஓகே. சோ அதனால இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தேந்திர யோகி இஸ் ரிலேட்டட் டு விச் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஒரு கொஸ்டின். அப்ப சித்தேந்திர யோகின்றவர் எந்த கிளாசிக்கல் டான்ஸ் சேர்ந்த ஒரு அவருக்கு சம்பந்தப்பட்டதுன்னா குச்சிப்புடி. ஓகே. இதுல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யாரு குச்சிப்புடியில? டாக்டர் வேம்பட்டி சின்ன சாத்தியம், டாக்டர் சோபா நாயுடு, டாக்டர் ஆனந்த சங்கர் ஜெயான், அப்போ விஜயந்தி காஷி, ராஜா ராதா ரெட்டி. ஓகேங்களா? சோ இவங்களா தான் பாத்தீங்கன்னா இதுல ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இந்த குச்சிப்புடியில. ஓகேங்களா? சோ அடுத்து மோகினி ஆட்டம். சோ கதகளியும் பாத்தீங்கன்னா கேரளா, மோகினி ஆட்டமும் பாத்தீங்கன்னா கேரளா. இப்போ கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து 2 கிளாசிக்கல் டான்ஸ் கேரளால இருந்தே வருது. ஒண்ணு கதகளி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோகினி ஆட்டம். சரிங்க. சோ மோகினி ஆட்டம் ஆர் டான்ஸ் ஆஃப் மோகினி அண்ட் இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் விஷ்ணு
ஓகேங்களா? விஷ்ணுவோடைய அந்த ஒரு இன்கார்னேஷன் அவங்களை டிபிக் பண்ற மாதிரி அவரை மாதிரி பண்ணி காட்டுறது தான் இந்த மோகினி ஆட்டம். இட் இஸ் a classical solo dance form of Kerala. கிளாசிக்கல் சோலோ டான்ஸ்ங்க இது. ஆக்சுவலா சோலோ டான்ஸ். சோலோனா ஒரு ஆள் தான் ஆடுவாங்க, சரிங்களா? சோலோ டான்ஸ் இது. எது கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா விச் among the following dance is a solo dance அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருவோம், மோகினி ஆட்டம், குச்சிப்புடி, பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆன்சர் வந்து மோகினி ஆட்டம், சோலோ டான்ஸ். இதை கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி உங்களுக்கு. ஓகேங்களா? விச் among the following is a solo dance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ஆஃப் மோகினி ஆட்டம் எங்க இருந்து இந்த மோகினி ஆட்டம்ன்ற ஒரு ஆட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா வியாவ ஹர்மலா. தெரியுதுங்களா? வியாவ ஹர்மலா. It is written in 1709 by Malamangalam. Okay, Malamangalam. Narayanan Nampuruthi. And in Goshatira, written later by the poet Kunjan Nambiar. இவர் தான் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து எழுதுறாரு இத. சரிங்களா? சோ இந்த ஒரு புக்ல இருந்ததா, இந்த டெக்ஸ்ட்ல இருந்ததா பாத்தீங்கன்னா இந்த மோகினி ஆட்டம் வந்து ரெஃபரன்ஸ், அதாவது ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. சோ இதுலதான் வந்து மோகினி ஆட்டம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது இந்த புக் தான். சரிங்களா? ஸோ ரியலிஸ்டிக் மேக்கப் அண்ட் சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் இன் கசாவு சாரி ஆஃப் கேரளா. அதாவது இதாங்க கசாவு சேரி. இந்த சாரி அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உடுத்திருக்கிற அந்த சேரி தான் பாத்தீங்கன்னா கசாவு சாரி ஆஃப் கேரளா. இந்த கேரளா சாரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ இதுவே ஒரு வகையான கேரளா சாரி தான். சரிங்களா? ஸோ இதுல யார் ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனந்தா நாயர், காலமண்டலம், கல்யாணக்குட்டி அம்மா, டாக்டர் ஆனந்த சங்கர் ஜெயான். அப்புறம் இவங்க 3 பேர் தான். ராஜா ராதா ரெட்டியில ஆக்சுவலா பிரிண்டட் டைப்போ எரர் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஸோ இவங்க 3 பேர் தான் பாத்தீங்கன்னா மோகினி ஆட்டத்துல வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். இவங்க 2 பேரும் இல்லை. சரிங்களா? அப்புறம் ஒடிசி வந்து ஒடிஷா. The major subjects of performance are laws of incarnation of Lord Vishnu and verses of Jayadeva's Geeta Govinda. ஓகேங்களா? கீதா கோவிந்தா. இதை வந்து லார்ட் விஷ்ணு, இதுவுமே பாத்தீங்கன்னா லார்ட் விஷ்ணுவை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஒரு டிபிக்ல வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டான்ஸுமே ஆடுவாங்க. சரிங்களா? Termed as mobile sculpture, it incorporates 2 major postures. Tribhanga, the body is deflected at the neck, torso and the knees. இந்த போஸ்ட் தான் இது. இந்த அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த போஸ்ட் தான். ஸோ அப்புறம் என்னன்னு பாருங்க, சவுக், பொசிஷன் இமிடேட்டிங் அ ஸ்கொயர். அந்த ஒரு பொசிஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த திரிபங்கா அண்ட் சவுக் அப்படின்றது இருக்கும் இந்த ஒடிசி டான்ஸ்ல. A soft dance backed by soothing lyrics and similar to பரதநாட்டியம். தெரியுதுங்களா? காஸ்டியூம் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் காஸ்டியூம் மாதிரியே இருக்கு, சிமிலரா. அதே மாதிரி போஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்துக்கான ஒரு போஸ்டர் இருக்கு. சோ எந்த ஒரு நடனம் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்துக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒடிசி. சரிங்களா? ஒடிசி. ஓகேங்களா? இதுல யார் ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனல் மன்சிங், அப்புறம் கெல்லுச்சாரன் மொஹபத்ரா, பங்கஜ் சரண் தாஸ், தேவ பிரசாத் தாஸ் அண்ட் மயாதர் ராவ். இவங்களாம் தான் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ். ஓகேங்களா? இந்த ஒடிசி டான்ஸ்ல. சரிங்களா? அடுத்து பாருங்க, Satriya dance form was introduced in the 15th century AD by the Vaishnava saint and reformer of Assam, Shankara Deva, as a medium for propagation of the Vaishnava faith. அதாவது வைஷ்ணவான்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, விஷ்ணு. சரிங்களா? விஷ்ணு வந்து கும்பிடுறவங்க தான் அந்த வைஷ்ணவன் சொல்லுவாங்க. சரிங்களா? சிவனை கும்பிடுறவங்க வந்து சைவன். ஓகேங்களா? அப்போ அந்த வைஷ்ணவ அந்த ஒரு காலத்துல 15th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ செயின்ட்னா அந்த முனிவர் மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிஃபார்ம், அதாவது ஒரு பரப்புறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த சங்கர தேவா வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த சத்தாரியா டான்ஸ் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஃபுல்லா பரப்பியிருக்காங்க வைஷ்ணவா ஃபெய்த்காக. சத்ரியா டான்ஸ் ட்ரெடிஷன் இஸ் கவர்ன்ட் பை ஸ்ட்ரிக்ட்லி லேட் டவுன் பிரின்சிபல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹஸ்தமுத்ராஸ், ஃபுட் ஒர்க்ஸ், அஹார்ஸ், மியூசிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுட் ஒர்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் இன்ட்ரிகேட்டா இருக்கும், அதாவது ரொம்ப நுண்ணியமா பார்க்கணும். நீங்க ஃபுட் ஒர்க்ஸ் ரொம்ப இதுவா பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதனாலதான் இந்த சத்ரி டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்புறம் among them the chali is characterized by gracefulness and elegance while the jhumura is marked by vigor and majestic. சரிங்களா? அதாவது இந்த சாலின்றது என்னன்னா கிரேஸ்ஃபுல் அண்ட் எலகன்ஸ், அதாவது ரொம்ப சாந்தமா ஆடுவாங்க. ஜுமூரால வந்து பாத்தீங்கன்னா விகோ ரொம்ப பயங்கரமா ஆடுவாங்க, அதாவது ருத்ர தாண்டம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுல ஆடுவாங்க. அந்த மெஜஸ்டிக் பியூட்டி அதுல வச்சு அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜுமூரா. சரிங்களா? சோ இதுல யார் ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் பாருங்க, குரு ஜத்தீன் கௌஸ்வாமி, மல்லிகா கந்தாடி, மாணிக் பர்பைன், ஷரோதி ஷைகா, அன்மிஷா மஹாந்தா. பேர் கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும். சரிங்களா? சோ பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் இந்த பேரெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் அங்க போயிட்டு நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்றதுக்கு உதவும். அப்படின்னா நீங்க டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா? சோ அதனால இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மணிப்பூரி. ஓகேங்களா? மணிப்பூர். The dance in Manipur is associated with rituals and traditional festivals. There are legendary references to the dances of Shiva Parvati. தெரியுதுங்களா? சிவா பார்வதி அவங்கள வந்து டிபிக் பண்ணி இந்த டான்ஸ் இருக்கும்.
தி அதர் காடஸ் அண்ட் காடஸ் ஹூ கிரியேட்டட் த யூனிவர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிவன் தான் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. சிவன், பார்வதி. லாய் ஹரோபா is the earliest form of dance which forms the basics of all stylish dance in Manipur. அதாவது இந்த லாய் ஹரோபான்ற அந்த ஒரு டான்ஸ் தான் ரொம்ப முன்னாடி பழங்காலத்துல உருவான ஒரு டான்ஸ். அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த கெஸ்டியஸா இருக்கட்டும், போஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. அதுல இருந்து எடுத்து தான் என்ன பண்ணிருக்காங்க, மணிப்பூர்ல இருக்கிற எல்லா டான்ஸுமே பாத்தீங்கன்னா அதை தழுவிதான் இருக்கும். சரிங்க, அதுதான் இந்த மணிப்பூரி டான்ஸ். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுல யார் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா, குரு பிபின் சின்ஹா, குரு நிலேஷ்வர் முகர்ஜி, குரு சென்ரிக் ராஜ்குமார், தமன்னா ரஹ்மான், அப்புறம் விஹோதி தேவி. இவங்க தான் தமன்னா ரஹ்மான் இவங்க தாங்க. சரிங்களா, ஓகே. கிளாசிக்கல் டான்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஃபோக் டான்ஸ் போகிறோம். ஸோ ஃபோக் டான்ஸை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. கிளாசிக்கல் டான்ஸ் வந்து 8 தான் இருக்கு. பட் ஆனால் ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இருக்கும், இல்லைன்னா சம்டைம் வந்து 8 அந்த அந்த லெவல்ல போகும். சரிங்களா, ஸோ அதனால நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்தன் இந்தியா, சதர்ன் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரிச்சு எடுத்திருக்கு. சரிங்களா, ஸோ நார்தன் இந்தியா முதல்ல கவர் பண்ணுவோம். தும்ஹால், ஜம்மு அண்ட் காஷ்மீர். நான் வந்து சிலதெல்லாம் மார்க் பண்றேன், அதெல்லாம் வந்து முக்கியமா பாத்துக்கோங்க சார், அதெல்லாம் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஹிகாட் காஷ்மீர், ஓகேங்களா. திருக்கா பவுல் உத்தரகாண்ட், சப்பேலி உத்தரகாண்ட். சரிங்களா, இந்த சப்பேலின்றது உத்தரகாண்ட். சரிங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா ரசீலா உத்தரப்பிரதேஷ், இது ரசீலா உத்தரப்பிரதேஷ். அப்புறம் சார்குலா உத்தரப்பிரதேஷ், பாங்க்ரா, பாங்க்ரா கேட்பாங்க, பாங்க்ரா பஞ்சாப், மோஸ்டா தெரியும் பாங்க்ரா டான்ஸ் சொல்லுவாங்க, பஞ்சாப். அப்புறம் மத்தி, மாத்தினா ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்களா, அடுத்து ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா. இது பாருங்க சௌ, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டான்ஸ் வந்து கிளாசிக்கல் சங்கீத் நாடக அகாடமி தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு, கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து அவங்க சொல்லுவாங்க 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குன்னு. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சாவுன்ற அந்த டான்ஸுமே என்ன பண்றாங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அவங்களை பொறுத்த அளவுக்கு 9 கிளாசிக்கல் டான்ஸ். ஆனா இந்த சங்கீத் நாடக அகாடமியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 8 கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அபிஷியலா உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 8 தான் போகணும். ஓகேங்களா, 9 போக கூடாது. சரிங்களா, 8 கிளாசிக்கல் டான்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, 9 கிடையாது. சரிங்களா, இந்த சாவங்கிறது ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ். இந்த ஃபோக் டான்ஸ்லாம் மோஸ்டா பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் சீசன்ல பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாலியான ஒரு ஃபெஸ்டிவல் இருந்ததுன்னா அதுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல டான்ஸ் கும்பலா வந்து பீப்புள் எல்லாம் பண்ணுவாங்க, மக்கள்லாம் வந்து ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபோக் டான்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்புறம் பாருங்க தல்காய், தல்காய் இஸ் ஒடிஷா அண்ட் கொத்திப்புவா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒடிஷா. சரிங்களா, தல்காய், கொத்திப்புவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒடிஷா. இப்போ ஈஸ்டர்ன் இந்தியா முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த நார்த் ஈஸ்ட் போவோம். சரிங்களா, நார்த் ஈஸ்ட்ல பாருங்க நிறைய இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல நிறையவும் இருக்கு, நிறையவும் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க நார்த் ஈஸ்ட்ல. ஏன்னா நம்ம வந்து படிக்கும் போது இந்த மேஜரான கண்ட்ரிஸ் லைக் ஸ்டேட்ஸை படிப்போம். இந்த நார்த் ஈஸ்ட் வந்து எப்படியும் நம்ம விட்டுருவோம். நார்த் ஈஸ்ட் டான்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கேபிட்டல்ஸா இருக்கட்டும், எதனா ஒரு ஃபேமஸான நேஷனல் பார்க்கா இருக்கட்டும், நார்த் ஈஸ்ட மட்டும் விட்டுருவோம். ஆனா இப்ப வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கறாங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல தான் கேட்கறாங்க. சரிங்களா, சோ அதனால இதுல கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த நார்த் ஈஸ்ட்ல. சரிங்களா, சோ பாதோச்சான் அருணாச்சல் பிரதேஷ், ஹோங், இது இது முக்கியம். பிகு ரொம்ப முக்கியம். இது ஹார்வெஸ்ட், ஆக்சுவலா பிகுன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்வெஸ்ட் ஃபோக் டான்ஸ். ஹார்வெஸ்ட் எப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்லணும்னா இந்த கும்கி படத்துல பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாடி பாத்தீங்கன்னா நெல் இருப்பாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி டான்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த பிகு. சரிங்களா, அப்புறம் பாகுரம்பா, அதுவும் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். அப்புறம் நான்கிரம் மேகாலயா, கொஜ்கிரி திரிபுரா. அப்புறம் பாருங்க தோல்குளம், இது நான் வச்சுக்கோங்க, தோல்குளம் மணிப்பூர், சங்கோ நாகாலாந்து, மருனி சிக்கிம், அப்புறம் செராவ் மிசோரம். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா, அதாவது சதர்ன் யக்ஷகானா. நான் பார்த்தேன் யக்ஷகானா கர்நாடகா. சரிங்களா, யக்ஷகானா கர்நாடகா, தோலு குனிதா இது ரெண்டும் கர்நாடகால ஃபேமஸ். இது ரெண்டுமே ஓகேங்களா, யக்ஷகானாவும் இந்த தோலு குனிதாவும் கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸ். சரிங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கரகாட்டம் தெரியும், மோஸ்டா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், லைக் மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கிறவங்களுக்கு மோஸ்டா தெரிஞ்சிருக்கும் இந்த கரகாட்டம்ன்றது. சரிங்களா, கரகாட்டம், ஒயிலாட்டம், அப்புறம் பாருங்க மயிலாட்டம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அப்புறம் பறையாட்டம். சோ இதெல்லாம் வந்து பேசிக்கா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் கோலாட்டம், தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் கோலாட்டம் பாத்தீங்கன்னா 2 ஸ்டிக்ஸ் வச்சு ஆடுவோம். இங்க இருக்கு பாருங்க கோலாட்டம், நாங்க கொடுத்துருக்கோம். சோ அதுதான் வந்து கோலாட்டம். கொல்லநாடு ஆந்திர பிரதேஷ். அப்புறம் கும்மியும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடமாரி வச்சுட்டு சுத்தி நீ என்ன பண்ணுவாங்கன்னா கும்மி இது பண்ணுவாங்க. சரிங்களா, சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கும்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெய்யம் கேரளால, இது வச்சுக்கோங்க தெய்யம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஃபோக் டான்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா. சரிங்களா, லவானி மகாராஷ்டிரா, ஹோலி மகாராஷ்டிரா, கார்பா முக்கியம். கார்பா நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா,
பாங்க்ரா வந்து பஞ்சாப், அது மாதிரி கார்பா வந்து குஜராத், ஜி ஜி. அப்புறம் தாண்டியா ராஸ், அதுவும் குஜராத், தாண்டியா. இதுல பாட்டு கூட இருக்கு பாத்தீங்களா, தாண்டியா வச்சு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு சரிங்களா, அதை நாம வச்சுக்கோங்க குஜராத். பூரி மோதினி கோவா, இதுவும் ஜி ஜி சரிங்களா, அப்படி நாம வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த டான்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக் டான்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி ஃபேமஸான நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பாயிண்ட் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஃபோக் டான்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா, மத்திய பிரதேஷ், கவுர் மைரா டான்ஸ் பாத்தீங்களா, கவுர் மாரியா டான்ஸ், ஃபுல் பார்ட்டி டான்ஸ் சத்தீஸ்கர், கார்னா டான்ஸ் ஜார்க்கண்ட் அண்ட் சத்தீஸ்கர் இரண்டுத்துலயுமே பண்ணுவாங்க. ராய் டான்ஸ் சத்தீஸ்கர், அப்புறம் மட்கி டான்ஸ் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, இதுல வந்து நான் இம்பார்ட்டன் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டான்ஸ் படிச்சுக்கோங்க சரிங்களா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் பத்தி பார்த்தாச்சு. அதே மாதிரி என்ன ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பத்தி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது நேஷனல் சிம்பிள், அதாவது நேஷனல் எம்ப்ளம், நம்ம நேஷனல் எம்ப்ளம் என்னது, நம்மளோட நேஷனல் அனிமல் என்னது, நேஷனல் பேர்டு என்னது அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.